சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் வந்து தன்னுடைய தங்கச்சிங்களோடு அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசவும் இதை கேட்டதுமே சண்முகம் அப்படியே தலை குனிஞ்சு சோகத்தோடு வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சவுந்தரபாண்டியை தான் காட்டுறாங்க. சவுந்தரபாண்டி வந்து கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியம் இசைக்கும் அவங்களும் வந்து சண்முகத்தோடய வந்துடவும் உடனே இங்கே பார்த்தோம்னா பாண்டியன்மா வந்து சவுந்தரபாண்டியிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டியால் என்ன தைரியம் இருந்தால் அவள் சண்முகத்தோட வீட்டுக்கு போயிருப்பா, இவன் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி வச்சிருக்கிறான், நம்ம கூட வராமல் அவள் என்னென்னா அவளும் தன்னுடைய மருமக இசைக்கு அழைச்சிக்கிட்டு நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு போயிருக்கிறா. எதுக்கு போயிருப்பா, கையோட அந்த மருமகளையும் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருப்பா. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த நிற்கிற அண்ணன் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சிவபாலனை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான், உங்கள் அம்மா சொன்னாலும் நீ எனக்கு நம்பிக்கையோட தானே சொல்லிட்டு இருந்த, அவள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன், அவளை எனக்கு அந்த விருப்பத்துலலாம் நான் அவளை பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ நம்பிக்கை நீ என்று சொல்லிட்டு இருந்த. ஆனால் கடைசி நேரத்தில் என்னன்னா அவள் கழுத்தில் தாலி கட்டி இப்படி என் மான மரியாதைலாம் வாங்கிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சிவபாலனை போட்டு திட்டிகிட்டு இருக்கவும், இப்போ சிவபாலன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, பாரு நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறோம், வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபாலனை போட்டு இவங்க ரெண்டு பேரும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து கோவத்தோடு அவங்க வீட்டுக்கு சோகத்தோடையும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுமே பரணி வந்து சண்முகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. டே இந்த தண்ணி குடிடா, கொஞ்சம் அழாமல் பேசாமல் அமைதியாக இரு, எந்த துக்கம் இருந்தாலும் வாய் விட்டு நீ சொல்லிடு, இப்படி மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லப்போ சண்முகம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியம் வந்து இங்கே பாரு சண்முகம், நான் என் வீட்டுக்கு நான் வீராவை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே சண்முகம் ஆவேசத்தோட பாக்கியாவை பார்க்குறாங்க. உடனே பாக்கியா வந்து சண்முகம் பார்க்குற பார்வையை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கவோ, என்ன சண்முகம் என்ன இருந்தாலும் சரிதான், சிவபாலன் வந்து வீரா களத்தில் தாலி கட்டியாச்சுல, இன்னும் அவள் என் வீட்டில் இருக்கிறதுன்னு கரெக்ட் அப்படிங்கவோ இப்படி சொன்னதுமே சண்முகம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் மான மரியாதையிலையும் வாங்கிக்கிட்டு இப்போ என்னன்னா வீராவை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இருக்கிறியா, அந்த மண்டபத்துக்குள்ளே எப்படி நான் கூனி குறுகி போய் நின்னேன், இது எல்லா பிரச்சனையும் காரணம் சிவபாலன் தானே, அவன் எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னான் நான் வீரா காலத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி வந்து பண்ணிட்டீங்களே, உங்களால் அந்த மண்டபத்துக்குள்ளேயும் இந்த ஊருக்குள்ளேயும் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு வந்திருக்கிறேன், இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ என்னன்னா வந்து ஒன்றுமே நடக்காத போல என் தங்கச்சியை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறியா, என்ன உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை போட்டு திட்டவும், அப்போ பாக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சண்முகம், எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருக்கிற, அவளை என் வீட்டுக்கு அனுப்பிவிடு, அவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஏற்கனவே ஒருத்தியை உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமாக நஞ்சமா அந்த மாதிரிக்கு இருக்கும்போது வீராவியை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்னை திரும்பவும் அவளை கஷ்டப்பட வைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு சண்முகம், நீ அவரை நினச்சி நீ பேசிகிட்டு இருக்காத, நான் இருக்க தானடா செய்த, நான் என்ன இருந்தாலும் உன் சொந்த அத்தை தானடா, என்ன நீ நம்ப மாட்டியா என்ன, இப்போ இசைக்கு நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன், அதே மாதிரிக்கு நான் வீராவையும் நான் நல்ல மாதிரி பார்த்துக்கிடுவேன், நான் சொல்கிறது கேளு, வீராவை என் கூடயே நீ அனுப்பி விடு அப்படின்னு சொல்லவும், உடனே சண்முகம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வீராவை மட்டும் நீ கூட்டிகிட்டு போனேன்னா அதுக்கப்புறமா என் கதையை நானே முடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து வீரா வந்து ஓடி வராங்க. அண்ணா என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, உன் பேச்சை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் தங்கச்சிகளை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அத்தை நீ பேசாமல் அங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும், அப்போ பரணி வந்து பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் சொல்கிறது கேளு, இப்போ அவன் ரொம்பவே வந்து நொந்து போய் நின்றுட்டு இருக்கிறான், இந்த மாதிரி நேரத்தில் நீ மேல் அவனை போட்டு நோக்க அடிச்சிட்டு இருக்காத, நீ இப்போதைக்கு நீங்க இருந்து கிளம்பு, அப்புறமா ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆற போட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலாம், இப்போ அறிவழகனை வர காப்பாற்றணும், அவன் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ரத்னா வர அங்கே அழுதுகிட்டு இருக்கிறா, அதனால நீயும் மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதம்மா, நீ அமைதியாக போமா அப்படின்னு சொல்லவும், அப்போ பாக்கியா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு பரணி உன் பேச்சை நம்பி தான் நான் போகிறேன், வீராவை 2-3 நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும், சரிதாம்மா நீ இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லவும், பாக்கியாவும் இசைக்கும் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி இங்கே வராங்க. பாக்கியாவும் இசைக்கும் சவுந்தரபாண்டி பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஏன் கூட வராமல் நீ அங்கே போயிருப்ப அப்படிங்கும்போது, உடனே பாக்கியா சொல்கிறாங்க, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், வீரா அந்த வீட்டுக்கு மருமக, அதனால தான் வீராவை அழைச்சிட்டு வர்றதுக்காக நான் போனேன் அப்படிங்கவும், என்ன பேசிகிட்டு இருக்கிற, வீராவை அழைச்சிட்டு வர்றதுக்காக போனியா, ஏற்கனவே ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்தது பத்தாதா, இப்போ இன்னொருத்தி வர கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறியா, அவன் எனக்கு எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னான், ஆனால் கடைசி நேரத்தில் உன் பேச்சை கேட்டுதானே வீரா கடத்தில் அவன் தாலியை கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை அடிக்கிறதுக்காக போகவும் பாக்கியா வந்து தடுக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அப்போ பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, என்னடி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஒருத்தையை அழைச்சிட்டு வந்து நாங்கள் படாத பாடு பட்டுட்டு இருக்கிறோம், இதில் என்னென்னா
இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வர்றதுக்காக எல்லா ஏற்பாடும் நீ பண்ணிட்டு இருக்கிற. ஆக மொத்தத்தில் என் தம்பியோட பேச்சுக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் கிடையாது அப்படி தானே அப்படிங்கவும், இங்கே பாருங்க நீ ஏற்கனவே அவர் கோவத்தில் இருக்கிறாரு, இதில் நீங்கள் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், இது எங்கள் புருஷ மண்டாட்டி விஷயம் அப்படிங்கும்போது, என்னடி புருஷ மண்டாட்டி விஷயம் பேசிகிட்டு இருக்கிற, அவன் என்னென்னா வீரா கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான், இது வந்து உங்களுடைய விஷயமா என்ன அப்படின்னு சொல்லவும், அப்போ சவுந்தரபாண்டி பாக்கியாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்கவும் பாக்கியா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாருங்க இன்னும் மட்டும் இந்த அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து கை ஓங்கினு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. என் 2 மருமகளும் இந்த வீட்டில் தான் வந்து இருப்பாங்க, இன்னும் 2-3 நாள் கழிச்சு வீரா அந்த வீட்டுக்கு வரப்போறா, உங்களால் முடிஞ்சுதான் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லவும், வா சிவபாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபாலனி இசைக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாத்தியாடா இவ இப்பவுமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கால, இன்னும் அந்த போலீஸ்காரியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கையே, அவ்வளோதான் உனக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இருக்காதுடா அப்படின்னு சொல்லவும், அவள் எப்படி வந்துருவான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அறிவழகனை தான் காட்டுறாங்க. அறிவழகனை வந்து ரொம்பவே சோர்வாக இருக்கவும், அப்போ வந்து பரணி வந்து சண்முகத்தை அழைச்சிட்டு அங்கே வராங்க. வந்ததுமே என்ன அறிவழகன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ வந்து அறிவழகன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உன்னை யார் அங்கே போக சொன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ வந்து எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டியது தானே, மண்டபத்துலேருந்து நீ எதுக்காக அப்படி போன அப்படிங்கவும், அப்போ அறிவழகன் வந்து சொல்கிறாங்க, இல்லை மாலதி இந்த மாதிரிக்கு பேசுறதுனால தான் நான் போனேன், இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நினைக்கல, ஆனால் அவன் முகமே சரியில்லாமல் தான் இருந்துச்சு அப்படிங்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, ஒன்றை நினச்சிட்டு ரத்னா வந்து அங்கே அழுதுகிட்டே இருக்கிற அப்படிங்கவும், ரத்னாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சண்முகமும் பரணி வீட்டுக்கு வராங்க. எப்படியாவது நம்ம வந்து அறிவழகனை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கவும், அடுத்துதான் பரணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்முகம், வீராவையே நம்ம வந்து வீட்டுக்கு அங்கே வந்து அழைச்சி கொண்டு விட்டுட்டு வந்துடலாம், 2 தங்கச்சிகளும் ஒரே வீட்டில் அங்கே இருந்தால் ஊர் உலகம் என்ன பேசு அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே பரணிட்ட வந்து சண்முகம் ஆவேசத்தோடு அங்கே பேசுகிறாங்க. அடுத்து என்ன நடக்குது